இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. அங்க கும்பாபிஷேகம் வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப கோயில்ல தான் இருக்கோம். அங்க அண்ணன், அண்ணி, ரேவதி, பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. பாட்டியும் கோயில்ல தானேப்பா இருக்காங்க? ஆமாம்மா, கோயில்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு ரோஹிணி, ரேவதி, சுவாதி எல்லாரும் முளைப்பறி எடுத்தாங்க. என்னாலதான் அங்க வர முடியல. வந்தா பிரச்சனை ஆகும்னு என்ன வர வேணான்னு சொல்லிட்டேப்பா. உங்களுக்கே தெரியும்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தான் சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. பரவாயில்லப்பா, எனக்கும் சூழ்நிலை புரியுது. நான் தப்பாலாம் எடுத்துக்கல. ஒரு விஷயம்தான் எனக்கு புரியலப்பா. எதை பத்திமா சொல்றீங்க? இல்ல, நம்ம வீடு பெருசா இருக்கிறப்போ எதுக்கு வேற வீட்டுல தங்க சொன்ன? அதுதான்ப்பா எனக்கு புரியல. இல்லம்மா, இந்த சந்திரகலாவும் சிவனாண்டியும் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ற போறாங்கன்னு தான் சொன்னேன். என்ன பத்தி அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க? அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ இங்க வசதியான வாழ்க்கை, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க கஷ்டப்படுறது எதுக்காக? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே? நீ அதுல ஜெயிக்கணும்பா. என்னால உன் லட்சியம் கெட்டு போகும்னா அதுக்காக என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். மா, ஏன் அப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க பத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீங்க கண்டதை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரிப்பா. முருகா, என் புள்ள போயிருக்கிற காரியம் நல்லபடியா முடியணும். ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்.